நகை ஈகை இன்னா சொல் இகழாமை இவை நான்கும் நன்மை கட்டிய உள என்ற திருக்குறள். அவருடைய அன்பு தோழர்கள் செவண்ணன் ஒருத்தர் இருந்தாரு. அவங்கெல்லாம் பரிமாறும் பொழுது வியப்பா இருக்கும். அது மாதிரியான ஒரு அந்த கொள்கைகளை கொண்டுட்டு போகணுன்றதுல ஒரு விளையாட்டுத்தனமாகவும் விளையாண்மைத்தனமாகவும் கொண்டு போன ஒரு தோழர்கள். அன்பு, அறிவு, தேற்றம், அவாயின்மை இவை நான்கும் நன்மத்திற்கு புகழ்ந்து தமிழகத்தில் தோன்றிய முதல் நக்சல்பாரி என்று சொல்வார். நக்சல்பாரி போராளி. யாரும் செய்யாத ஒரு செயல், யாரும் இதுவரை அதில் கை வைக்காத ஒரு நிலை, அந்த நிலையை நாம் வென்றெடுப்போம் என்ற தங்கையில வி தமிழன் அன்பு வணக்கங்கள். இன்று நம்மோடு பேச இருப்பவர் புதுச்சேரி மாநில தனித்தமிழ் கழக செயலாளர் ஐயா அரிமா பாண்டியன் அவர்கள். வணக்கங்க. வணக்கம். எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கிறேன். நீங்க எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கேன். ஆணைமுத்து ஐயாவோட நீண்ட கால பயணம், அதாவது பொது வாழ்க்கை பயணம், உறவினராகவும் இந்த நீண்ட கால பயணம், அவரை பற்றி எங்களுக்கு தெரியாத சில விஷயங்கள் நீங்க சொல்ல முடியுமா? அவருடைய அரசியல் பாதை எப்படி, அவருடைய தனி மனிதரா அவர் எந்த மாதிரியான எங்களுக்கு சொல்லுங்க. அவர் உறவு நிலையில் எனக்கு நெருக்கத்தை காணவும் நெருக்கமான காரணம் அவருடைய மூத்தவர்கள் தமிழ்ச்செல்வி அவர்களுடைய அடிப்படையில் முதல் மருந்தராக அந்த குடும்பத்தை என்னுடைய தமக்கை சுசீலா அம்மையார் அவர்கள் தான் ஆணையத்தினுடைய இல்லத்தரசியாக. பண்பு என்று எடுத்துக்கொண்டோம்னா பாவலர் பெருமித்தன்னார் எங்களுடைய திருமணத்தின் பொழுது ஆணையத்தை வாழ்க்கை செய்தி அந்த பெயர்ல தான் படிக்கிறாரு. அதுல அன்பு, அறிவு, தேற்றம், அவாயின்மை இவை நான்கும் நன்மத்திற்கு புகழ்ந்து அந்த நாட்டை கொண்ட ஒரு ஆபத்து. அது மட்டுமல்ல, குரலாகவே சொல்லுகின்றார், சொல்லல் கொண்டார், சோர்வுகிறார், யாருக்கும் மஞ்சள் வாழ்ந்து செயல்முடிக்கின்ற ஆற்றல் அறிஞர் அவரை தோழர் என்ற இடத்திலும் பெரியாருடைய பெருந்தொண்டர் அப்படின்ற மாதிரி ஒரு பெரியார் பயணத்தை நடத்தியவர். பெரியாருக்கே பெருமை சேர்த்த பல இடங்கள் சொல்லியிருக்கோம். அவர் வாழ்ந்த காலத்தில் அவரை பெருமைப்படுத்தியிருக்காருங்களா? அவர் செய்த வேலைக்கு இந்த தமிழ் சமூகம் அவருக்கு பிடிச்சிருக்காங்க. இல்ல, அது யாரும் வாழ்கின்ற காலத்தில் வாழ்கின்ற அறிஞர்களை பாராட்டுவது நம் தமிழ் இனத்திற்கே இல்லாத ஒரு பண்புக்கராக அமைந்திருக்கிறது. யாரையுமே நம்முடைய தனித்தமிழை காத்து வளர்த்து பிறந்த என்று ஆய்ந்து தோய்ந்து அதிலேயே மூழ்கிய என்ற தேவனைய பாவனார் அவர்களை எடுத்துக்கொண்டால் கூட அவருடைய வாழும் காலத்தில் ஒரு 10 ரூபாய் இருந்திருந்தால் என் மனைவியை காப்பாற்றியிருப்பேன் என்று ஒரு குறிப்பிட்டிருப்பார். வாழும் காலத்தில் வாழ்கின்ற அறிஞர்களையோ போராளிகளையோ யாரையுமே பாராட்டுவது நம் இயல்பாக கொள்ளவில்லை. அது கொள்ளணும், கொள்கை கொள்ளணும், சொல்லிட்டு போறமே தவிர இப்ப நானே அதை செய்யறேன்னா அது இல்லை, அது பிழை. இப்பொழுது பூக்களி பெருமாளாளர்கள் ஒரு போராடி ஆணைமுத்து கூட்டணி குறிப்பிட வேண்டுமே ஆனால் புலவர் பூக்களி பெருமாளாளர்கள் தமிழகத்தில் தோன்றிய முதல் நக்சல்பாரி என்று சொல்வார். நக்சல்பாரி போராளி, தமிழகத்தில் நடமாடிய ஒரு நக்சல்பாரி போராளி என்று பூக்களி பெருமாளாளர்களுக்கு கூறுவார்கள். அவர் வாழ்ந்த நிலையில் இருந்தது கூட இந்த அரசு அவங்க குடும்பத்தை அப்படியே அழைச்சு இங்க கேட்டணும்னு நினைக்கிறேங்க. அதாவது ஆணைமுத்து ஐயா உயிரோடு இருக்கும் பொழுது பெரியார் வழி வந்த கட்சிகள் இங்க ஆளுங்கட்சிகளா இருந்திருக்காங்க. அவர்கள் கூட ஏன் ஆணைமுத்து ஐயா அந்த நேரத்துல கண்டுக்கல, இல்ல அவங்க விருது எதுவும் கொடுக்கல, அப்படியான பாராட்டுகள் ஏன் நடக்கும்? இல்ல, விருதுகளை இவர் வெறுப்போர். ஆணைமுத்து அவர்கள் அந்த விருதுகளுக்கோ பாராட்டுகளுக்கோ விரும்பாத ஒரு தோழர், விரும்பாது ஒட்டாது விலகி இருப்பவர். மாணவர்களுக்கு சொல்வார்கள் இல்லைங்களா, ஆசிரியர்கள் கூட இருக்கும் பொழுது அகலாத நெருங்கி பழகாது தீ கேட்கலாது இருக்கணும் ஒரு விரும்பார். அது போன்று யாரிடமும் ஒட்டி உறவாடாத
மக்கள் பணி மட்டும்தான் முதல் பணி. அந்த மக்கள் பணி, பெரியார் பணி, பெரியார் வழியில செய்யணும் என்ற அந்த பணியில அங்கு கூட்டத்துக்கு ஏற்பாடு கொண்டுவோ அல்லது மற்ற அழைப்பாளர்களோ யார் அழைத்தாலும் யாரிடம் ஒரு காசு கூட செய்திருக்கிறாரே தவிர இது மட்டும் பேரலாம். அப்படி மற்றது பெரம்பலூர்ல ஒரு பெரிய மாநாடு, அந்த பெரம்பலூரில் நடத்தப்பட்ட மாநாடுல நம்முடைய நடிகர் எம்.ஆர். ராதா அவர்களும் பங்கேற்றாங்க. அங்க இருக்கிற காங்கிரஸ் தோழர்கள்லாம் மாபெரும் எதிர்ப்பு காலத்தில் கூட பெரியார் எப்பொழுதும் கூட்டத்துக்கு வரும் இது மாதிரி கழகம் விளையும் சூழல் இருக்கு. ஏன்னா பெரியார் என்னன்னா கொடியோடு வாருங்கள் என்று விடுதலை பாருங்கள் ஒரு செய்தி. கொடியோடு வாருங்கள் என்பது கொடியை தூக்கிட்டு வரணும்ன்றது கிடையாது. கொடியை தூக்கிட்டு தப்போடு வாருங்கள், நமக்கு பகை இருக்கிறது, அந்த பகையை தடுத்து ஒதுக்கி உழைக்க வேண்டும், ஆயுதமாக பயன்படுத்த வேண்டும். அந்த அப்படிப்பட்ட அழைப்பில் பெரம்பலூர் மாநாட்டில் நடிகர் எம்.ஆர். ராதா நாடகம் தொடங்குகின்ற சூழலில் அந்த நாடகம் அப்பொழுது இருந்த நாடாளுமன்ற தடுத்து அந்த வெற்றி மாநாடாக நடத்தி காட்டி கணக்கு வழக்கு, வரவு செலவு கணக்கு வழக்கே என்னன்னா மாநாடு முடிந்த உடனே பெரியார் கொடுத்த உடனே அதை பார்த்து வியப்படைஞ்சு விட்டு நீங்க பாரு அழைச்சாரு. அப்புறம் அவரு போனதும் அதுக்கு மீதி வந்த தொகையை எடுத்து கொடுத்து ஒப்படைச்சிட்டு வந்தாரு. அந்த விடுதலையும் பதிவாயிருக்கின்ற ஒரு செய்தி. அதுக்கடுத்து பெரியார் அவர்களால் என் கூட இருக்கு எல்லா வேலையும் செய்யும், நீங்க சொல்ற வேலைகளை எத்தனையும் நான் செய்கிறேன், ஆனால் உங்களுடன் பூஜை பெற்று நான் விரும்பவில்லை என்று விலகியே இருந்து அவருடைய பணிகளுக்கு தோற்று. குறிப்பாக இன்றைக்கு பெரியாரை பற்றி தமிழ் கூறும் நல்லுறவும் அத்துணையும் அறிவதற்கு அடிப்படை காரணங்களாக இருந்தவர் தோழர்களுடைய ஆணையத்துதான். அமைப்புகள் பல இருக்கலாம், பெரியாரால் உருவாக்கப்பட்ட அமைப்பு கழகம் இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதையெல்லாம் மீறி தன் நிலையில் ஏழ்மை நிலையில் உணர்ந்த வேளாண்குடியில் பிறந்த ஒரு தோழர், வேளாண்குடியில் பிறந்த ஒரு தோழர் இறைப்பற்றாளராக வளர்ந்து ராமலிங்கனாருடைய வழித்தோன்றலாக இருந்து பெரியார் பேச்சை கேட்டு அதை உணர்ந்து அவரோடு இணைந்து செயலாற்றிய ஒரு தோழர். அதுக்கு ஒரு அடிப்படை காரணம் பொன்னம்பலானார் என்பவரும் புலவர் பொன்னம்பலானார் என்பவரும் நான் கணபதி என்பவரும் எங்களுக்கு வழிகாட்டி என்று எடுத்துக்கிட்டோம்னா நான் கணபதி தான் ஆசிரியர் பெருந்தகை, நான் கணபதி தான். அவங்களுடைய வழிகாட்டுதலும் உருவாக்கத்திலையும் உருவான ஒரு பெருந்தகை ஆணையத்து. நகை ஈகை இன்னா சொல் இகழாமை இவை நான்கும் நன்மை கட்டிய உல என்ற திருக்குறள். நகை சிக்கிட்டே இருப்பாரு, ஆனா பேசப்பட்டாரு. ஈகை இல்லாதவங்களுக்கு கொடுக்கிறது, இந்த இல்லாதவங்களுக்கு கொடுக்கறதுன்னு ஒரு செய்தி கொடுக்கும்போது நான் உங்களை குறிப்பிட விரும்புகின்றேன். 1971 அல்லது 72ஆம் ஆண்டில் கடும் புயல் சேதம், எங்கேயும் உணவு பற்றாக்குறை பஞ்சம். இவர் டெல்லிக்கு போனவர் வீட்டுல அவருடைய தலைமகள் செல்வியிடம் கேட்கிறார், என்னம்மா ஏதாவது காசு இருக்குதா, ஏதாவது அச்சகத்துக்கு இருக்குதா, ஏதாவது காசு இருக்குது. அவங்க மகள் 17 ரூபாய் 25 காசு எது இருக்குதுன்னு சொல்றாங்க. சரி அதை கூட சாப்பாடு எல்லாம் இருக்கிறாங்கல்ல, அவங்களுக்கு நான் எல்லாம் வாங்கிட்டு வரேன் மாதிரி வாங்கிட்டு போயிருக்கிறாரு. வாங்கிட்டு போயிட்டு ஈரட்டியில வாங்கி அங்க இருக்கின்ற அந்த புளியந்தோப்பு என்ற ஒரு பகுதி, அந்த புளியந்தோப்பில் இருக்கின்ற ஏழ்மை நிலையில் இருக்கின்ற குடிமக்களுக்கு அதையெல்லாம் பகிர்ந்து கொடுத்து விட்டு இவர் வெறுப்பையோட வீட்டில் இருக்கின்ற பிள்ளைகள், இவருக்கு 6 பிள்ளைங்க, 7 பிள்ளைங்க, 7 இறந்துட்டான். 6 பிள்ளைங்க, மனைவி, மாமியார், இவங்கெல்லாம் வீட்டுலாம் பட்டினியில் இருக்கிறாங்க. இவர் கை வீசிட்டு வராங்க. இவர் ஏதோ வாங்கிட்டு வருவாங்க ஒரு ஆர்வத்தை எதிர்பார்க்கும்போது கை வீசிட்டு வரும்போது நாம தண்ணி குடிச்சிடலாமா, தண்ணி நகை ஈகை யாருமே மேல சொற்களே கூற மாட்டாங்க யாரிடம். ஒரே ஒரு முறை கடலூர் கூட்டத்தில் இதே திடல்ல ஒரு முறை இது என்னுடைய காலப்பதிவு என்று ஒரு முறை பேசி இருக்காரு தவிர வேறு யாரையுமே ஏதாவது சொன்னாங்கன்னா கூட காதை போட்டுக்க மாட்டாரு, வாங்கிக்க மாட்டாரு, அவங்கள பற்றி குறைன்னு சொல்ல மாட்டாங்க. ஆனா நிறைய சொல்லுவார். இப்ப குறிப்பா அவங்க அமைப்புல இருந்து இவரு தமிழேந்தி, அப்பாவோட தமிழேந்தியை பற்றி குறிப்பிட்ட போது ஒரு சொல்லுவாரு, அழகுக்கால போவரை பாடல்
அருமையான உருவாக்கம். அப்படி எல்லாரையும் அதே மாதிரி புதுவை தமிழங்க ஏதோ ஒரு பாட்டு எழுதணும், அதுக்கு வந்து இதழில் வந்து பாராட்டு வந்தது. இவரு டெல்லியில இருக்கிறாரு, அது தினமணியில செய்தியை பார்த்துட்டு தினமணியில செய்தியா டெல்லியில இருந்துட்டு இவங்களுக்கு தொலைபேசி காட்சி தெரிவிக்கிறார். இப்படிப்பட்ட உயர்ந்த பண்புகள் எனக்கு தெரிந்த தலைவர்கள் இருப்பதாக நான் உணரவில்லை. இருக்கலாம் தெரியல. ஆனா இவ்வளவோ இருந்தும் பாராட்டுகளுக்கு அவர் வந்து விருப்பம் தெரிவிச்சது. அது இன்னும் அதிகப்படியா குறிப்பிடணும்னா, திராவிடர் கழக தோழர்களில் அகழ்ந்த தோழர்களை பாராட்ட வேண்டும் என்று தேடி தேடி அவர்களை சென்று சேர்த்து அவர்களுடைய குறிப்புகளை சேர்த்து ஒரு நூலாகவே போட்டிருக்கிறார். அவர்கள் உயிரோடு இருந்தவர்களுக்கு பாராட்டு விழாவும் செய்திருக்கிறார். அதுல முதன்மையானவங்க ஆசிரியர் தங்கவேலு மற்றவங்களா இருக்கிறாங்க. அவங்க எல்லாம் பாராட்டு விழாவும் செஞ்சிருக்கிறாங்க. அவங்களாம் திரும்பி இவருக்கு செய்யணும்னு சொல்லும் பொழுது இவர் அந்த அத்தனையுமே தவிர்த்து கொள்வது. இவருடைய பிறந்த நாளை கூட யாரும் வந்து பாராட்ட கூடாது. கடைசி நிலையில தான் பொழுது ஒரு சில தோழர்களுக்கும் காலம் கடந்த நிலையில் அவருடைய அகவை தொழுகை தாண்டிய நிலையில தான் சிலர் போய் பார்த்து அவங்க அதெல்லாம் விரும்பல. ஆனா உடனே அவர் செய்வார். அவருடைய மகளுக்கு பிறந்த நாள் தான் எனக்கு புதுவைக்கு வந்துட்டு அவருக்கு எங்கேயாவது ஒரு கடையில போயிட்டு பழைய இணைப்பு வாங்கிட்டு வந்து கொடுத்து வராது. இனிப்பு கொடுக்கணும், ஆனா இந்த கடையில வாங்கலாமா அந்த கடையில வாங்கலாமான்னு தெரியாம வாங்கி கொண்டு கொடுக்கணும்ன்றதுல ஒரு அன்பு மிகுந்த ஒரு தோழர். நீங்க என்ன சொல் நிகராக யாருமே கேட்டுதான் யாரு எப்படிப்பட்டவங்களா இருந்தா கேட்டுப்பாரு. இதை அவருக்கு குறிக்கோளாக வச்சுக்கிட்டு புலன்கள் போருதான் அஞ்சா யாரு அஞ்சா அவனை நிகழ்வுகள் யாருக்கு மறிதல் வரும். அது மாதிரி அரிதான செயல்கள் வென்று காட்டுவது. தான் எடுத்த கொள்கை சரியான கொள்கை, சரியான பாதையை நோக்கி செல்ல வேண்டும். அதற்கு உடன் தோழர்கள் வர வேண்டும். வரவில்லை என்றாலும் அந்த செயலை செய்து முடிக்க வேண்டும், வெற்றிகரமாக ஆக்க வேண்டும் என்று உறுதியாக இருந்து ஒரு எடுத்த கொள்கையை உறுதியா நின்று செய்து முடிக்கக்கூடிய மனப்பான்மை. தொடக்கத்தில் தனித்த பிழைத்தராகவே விளங்கிய தோன்றிய வளர்ந்த தோழர். அவங்க 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 நண்பர்களோடு தனித்தமிழ் தான் உரையாட வேண்டும். அப்படி உரையாடாமல் பிற சொல் கலந்தாங்கன்னா ஒரு சொல்லுக்கு ஏதோ ஒரு நாள் 4 நாள் ஏதோ சொல்லுவார், அது தண்டம். அப்படி வாங்குகின்ற காசு சேர்த்து யாருக்கா ஏழைகளுக்கு கொடுக்குறது கொள்கையை வாங்குவோம். அவருடைய அன்பு தோழர்கள் செவண்ணன் ஒருத்தர் இருந்தாரு. அவங்கெல்லாம் அதெல்லாம் பரிமாறும் பொழுது வியப்பா இருக்கும். அது மாதிரியான ஒரு அந்த கொள்கைகளை வந்து கொண்டு போகணுன்றதுல ஒரு விளையாட்டுத்தனமாகவும் விளையாண்மைத்தனமாகவும் கொண்டு போன ஒரு தோழர்கள். சாணிமுத்தையை பத்தி தெரியாத பல விஷயங்கள் சொல்லியிருக்கீங்க. சமூக நீதின்ற வார்த்தைக்கும் ஆணைமுத்து ஐயாவுக்கும் என்ன சம்பந்தம்? அது எதன் ஊடாக அவர்கிட்ட விதைக்கப்பட்டது? எதன் வழியா அது வந்துச்சு? அவர் வந்து திராவிடர் கழகத்திலிருந்து வெளியேற்றத்துடன் பெரியார் சமூக கழகம்ன்ற ஒரு அமைப்பை தோற்றுவித்தாங்க. அது வந்து பெரியார் சமூக கழகம் வளர்ந்து ஆட்சிய கொண்டு இல்லாம வாழ்வில் ஏழ்மையினுடைய விடுதலை வழி என்ற தன்மையில ஆட்சியத்தை சேர்த்து பெரியாரியத்தை சேர்த்து வென்றெடுக்க வேண்டும் என்ற கொள்கைகள் இருந்தாங்க. ஆட்சிய பெரியாரிய புதுமை கட்சி என்ற கட்சியை தோற்றுவித்தாங்க. அந்த கட்சியினுடைய அடிப்படை நோக்கம் தமிழ் வளர்த்தல், அதற்கு அனைவரும் சம என்ற நிலையை உண்டாக்குதல் என்ற தன்மை. அதுல ஒன்றே ஒன்று ஏதேனும் ஒரு கொள்கையை வென்றெடுக்க வேண்டும் எனும் பொழுது முதலில் அவர்களுடைய கண்களில் பட்டது தமிழ். ஆனால் இரண்டாவது கண்பட்டது ஏழ்மை நிலை. ஏழ்மையை போக்கினால மக்கள் இருக்க முடியும், மக்கள் இருந்தால்தான் குடியிருக்க முடியும் என்ற தன்மையில அந்த ஏழ்மை நிலையை போக்குகின்ற தன்மையில முதலாவது எடுப்போம் கையெடுப்போம் என்று சமதர்ம கொள்கை எடுத்தாங்க. அதற்கு சமதர்ம கொள்கை எடுக்கும் பொழுது இந்த இந்திய அளவில் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கு எந்த விதமான ஒதுக்கீடு இல்லை என்ற சூழல் வரும்போது அதை நாம முன்னெடுத்து யாரும் செய்யாத ஒரு செயல், யாரும் இதுவரை அதில் கை வைக்காத ஒரு நிலை, அந்த நிலையை நாம முன்னெடுத்து வென்றெடுப்போம் என்ற தன்மையில கழகத்தை கொண்டு சென்றார். அதற்கு சேலம் பெரியாருடைய தங்கை மகன் ஆகியோர் ஐயா மதிப்பு மிகு தோழர் சீர்காழிமா முத்துசாமி, ஆசிரியர் தங்கவேலு, இப்படி அனைத்து நண்பர்களும் நிறைய பேர் சொல்லலாம். அனைத்து தோழர்களுடன் அழைத்து கொண்டு பயணித்து அதுக்கு இறுதியாக வெற்றியும் கண்ட ஒரு வாழ்வியல் நாளிலே வெற்றியும் கண்டு பெரியாருடைய கொள்கையை ஒன்றை வென்றெடுத்தவர் என்ற தன்மையும் வீரம் மிக்க தோழர் ஆணை தோழர். அவருடைய சமூக நீதி என்ற தலைமைக்கு நம்முடைய தமிழக அரசு அவருக்கு விழா கொடுத்திருந்தது.
சிறை வடித்து முழு சிறை இந்த தன்மையை செய்யும் போது இதற்கு நிச்சயித்த மற்றவர்களை ஏற்படுவதற்கு அந்த மற்றவர்களை வெளிப்படுத்துவதற்குரிய காரணங்களாக விளங்கிய